அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்பார்ந்த சன்மார்க்க சான்றோர் பெருமக்களே, நாம் சென்ற பதிவிலே சமய வாழ்வியல் முறைக்கும் சன்மார்க்க வாழ்வியல் முறைக்கும் உள்ள சில ஒற்றுமை வேற்றுமைகளை பார்த்தோம். இப்பொழுது இந்த மூன்றாவது பதிவில் வள்ளலாருக்கும் பிற ஞானிகளுக்கும் என்ன வேறுபாடு என்பதை நாம் சற்று தெரிந்து கொள்வோம். அப்பொழுதுதான் இந்த சுத்த சன்மார்க்கனுடைய அடிப்படை நமக்கு புரியும். வள்ளற் பெருமானுக்கு முன் வந்த ஞானிகள் அனைவரும் இறைவனை அடைய வழியை தேடினர். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதில் ஒன்று பக்தி மார்க்கத்திலும் மற்றொன்று யோக மார்க்கத்திலும் தேடினார்கள். அப்படி தேடிய பொழுது பக்தி மார்க்கத்தில் தேடியவர்கள் இறைவனை முக்தி என்ற நிலையில் அடையலாம் என்று கூறி வந்தார்கள். அதே சமயம் யோக மார்க்கத்தில் தேடியவர்கள் சித்தர் பெருமக்கள் எல்லாம் ஜீவன் முக்தி மற்றும் சமாதி நிலை அடைதல் மற்றும் சித்தி அடைதல் என்ற அந்த நிலைகளை எல்லாம் கூறி வந்தார்கள். இதில் சில சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்துள்ளது நாம் அறிந்ததே. ஆக வள்ளற் பெருமானுக்கு முன்னாடி வந்த ஞானிகள், முன்னர் வந்த ஞானிகள் எல்லாமே அவரவர்கள் ஆன்மாவை பக்குவப்படுத்த, இறை ஆற்றலை பெற அவர் அந்த பக்தி யோகம் முதலியவற்றை கடைபிடித்து வந்தார்கள். ஆனால் வள்ளற் பெருமான் சற்று வித்தியாசமாக, நாம் முற்றும் இந்த அருள்நிலையை பெற்றால் போதுமா, இந்த உலக உயிரெல்லாம் பெற வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு வள்ளற் பெருமான் தனது சிந்தனையை மாற்று சிந்தனையாக இந்த சுத்த சன்மார்க்க நெறியில் கொண்டு செல்கிறார். அப்படி நமக்கு வழிகாட்டியவர் எப்படி நாமெல்லாம் அந்த உயர்நிலை அனுபவத்தை, அருளை முழுமையாக பெற முடியும் என்று கூறும் பொழுது வள்ளற் பெருமான் ஆன்மநேயம், உயிரிரக்கம், ஜீவகாருண்யம், ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற இந்த அனைத்தையும் முழுமையாக கடைபிடித்தால் இந்த உலகில் தோன்றி மனித தேகம் பெற்ற அனைவருமே வள்ளற் பெருமான் பெற்றது போல மரணமில்லா பெருவாழ்வு பெற முடியும். அப்போ மரணமில்லா பெருவாழ்வு என்பது இந்த நமக்கு ஆன்மாவிற்கு இந்த உடலையே, இந்த தேகத்தையே நாம் நிரந்தர உடலாக மாற்றி தருவது. அதாவது சுத்த தேகம், பிரணதேகம், ஞான தேகமாக மாற்றி என்றும் அழியாத ஒளி உடலாக மாற்றுவது. அப்படி செய்ய வேண்டுமே ஆனால் ஒவ்வொரு மனிதனும் புலால் உணவை விட்டாக வேண்டும். அதனால்தான் வள்ளற் பெருமானுக்கு முன் வந்த ஞானிகள் அனைவரும் இந்த புலால் உண்ணாமை நெறியில் இருந்தாலும் முழுமையான அந்த உண்மையை அவர்கள் வெளிப்படையாக சொல்லவில்லை. வள்ளற் பெருமான் ஒருவர் தான் இந்த புலால் உண்ணாமை நெறியில் இருந்தால் மட்டுமே முதல் தகுதி கிடைக்கும், அதன் பிறகுதான் நாம் இறை ஆற்றலை பெற முடியும் என்பதை வெளிப்படையாக உலகிற்கு ஒரு பொது நெறியாக வகுத்து கொடுத்தார். ஆக இந்த சுத்த சன்மார்க்கத்தினுடைய பிரதான கொள்கை என்பது கொல்லா நெறிதான். இதை வள்ளற் பெருமான் பல பாடல்களிலே ஆங்காங்கே பதிவு செய்திருப்பார். காரணம் என்னவென்றால், பிற உயிர்களை நாம் துன்பப்படுத்தி அதை துன்பப்படுத்தி அவற்றை கொன்று அந்த புலாலை உண்ணும் பொழுது இந்த தேகம் இறை அருளுக்கு சற்றும் பாத்திரமாகாது. இதை திருவள்ளுவர் மிக அழகாக சொல்லுவார். தன் ஊன் பெருக்கற்கு பிரிதின் ஊன் உண்பான்கண் எங்கனம் ஆளும் அருள் என்று. ஆக கொல்லாமை என்பது மிக உயர்ந்த நெறி என்பதை உலகிற்கு வெளிப்படையாக பிரகடப்படுத்தியவர் வள்ளற் பெருமான் தான். மற்ற ஞானியெல்லாம் ஏதோ அவருடைய சமயங்கள், அவருடைய மதங்களுக்கு உரிய கொள்கையாக இதை வைத்திருந்தார்கள். எனவே தான் வள்ளற் பெருமான் பெற்ற அந்த உயர்ந்த நிலை அனுபவத்தை பிற ஞானிகள் பெற இயலவில்லை. இது வள்ளற் பெருமானே அகவலில் பதிவு செய்திருக்கிறார். மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயலன கழித்தனை என்று சொல்கிறார். அப்போ இதுவரைக்கும் தோன்றிய ஞானிகளில் மூவர்னால் நம்மளுக்கு நல்லா தெரியும். திருமால், பிரம்மா,
சிவன் இவர்கள் கூட பெறவில்லை. அதன் பிறகு வந்த பக்திமான்களாகிய எண்ணற்ற ஞானிகள், யோகிகள், சித்தர்கள் யாவுமே வள்ளல் பெருமான் பெற்ற அந்த உயர்ந்த நிலையை பெற இயலவில்லை. அதற்கு காரணம் என்னென்னா, எல்லா ஞானிகளுமே இறையருளை நாடி சென்றார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் தான் இறையருள் நம்மை நாடி வரும் நம்ம தகுதியை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அதனால்தான் உயிரிறக்கத்தை, இந்திய கர்ண ஒழுக்கத்தையும் வள்ளல் பெருமான் முதல்நிலைப்படுத்தினார். பக்திக்கு இங்கு 3வது இடம் கொடுத்தார். ஆக பக்தி இருந்தும் இந்த உயிரிறக்கம் ஒழுக்கம் இல்லாவிட்டால் அந்த முழுநிலையை அடைய முடியாது என்பதை வள்ளல் பெருமான் உணர்ந்து அதை நமக்கெல்லாம் சொல்லினார். அது மட்டும் அல்ல, அவர் அந்த சொன்ன வார்த்தைகளை தனது உயிரிறக்கத்தை ஒரு பாடலில் மிக அழகாக பெருமான் வெளிப்படுத்தியுள்ளார். பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருட்ஜோதி அளித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலகுகின்றாய், நீதி நடஞ்சை பேரின்ப நிதி நான் பெற்ற பெரும்பேற்றை ஓதி முடியாது என்போல் உலகம் பெறுதல் வேண்டுவனே என்று அற்புதமாக அந்த பாடலிலே கூறியிருக்கிறார். இறைவன் வந்து வள்ளற் பெருமானுக்கு அந்த முழுநிலை அனுபவத்தை கொடுத்த பிறகும் வள்ளற் பெருமான் திருப்தி அடையாமல் இந்த உலக உயிரெல்லாம் பெற வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தை இறைவனிடம் முறையிட்டதாகவும் அதற்கு இறைவன் வழிகாட்டியதாக கூட வள்ளற் பெருமான் சொல்கிறார். அதை மேலும் அகவலிலே ஊர்ஜிதப்படுத்தும் வகையிலே, உறுதிப்படுத்தும் வகையிலே, உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையெல்லாம் விலகணி அடைந்து விளக்குக மகிழ்க, சுத்த சன்மார்க்க சூழ்நிலை பெறுக, உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை, போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கி அறுப்பு என்று சொல்லியிருப்பார். அதுபோல் சாதி சமய சலக்கை விட்டேன் அருள் ஜோதியை கண்டேன் என்று சொல்லி தன்னுடைய பற்றற்ற நிலையையும் அங்கே பெருமான் பதிவு செய்துள்ளார். எனவே நாம் எல்லோரும் இந்த இந்திரிய காரண ஒழுக்கங்களை கடைபிடிப்பது, சாதி சமயம் அந்த பற்றோடு வாழக்கூடாது. அப்படி வாழ்ந்தால் நாமும் அந்த நிலையை அடையலாம். எனவே ஜாதி சமய பற்றறுத்து வாழ்ந்து வள்ளற் பெருமான் சொல்லக்கூடிய உயிரிழக்கம், பக்தி, இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம் இவற்றையெல்லாம் கடைபிடித்தால் நாமும் வள்ளற் பெருமான் போல் நிச்சயமாக இந்த பிறவியில் முடியாட்டும் அடுத்த பிறவியில் அந்த சுத்த சன்மார்க்கத்தின் முழுநிலை அனுபவமான மரணமில்லா பெருவாழை அடைய முடியும். இது போன்ற நல்ல கருத்துக்களை நாம் சிந்திப்பது இதெல்லாம் நமக்கு சுபதினம்தான். ஒரு கவிஞன் கூட திரைப்பட பாடலிலே பாடியிருப்பான், ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 வருகுது சுபதினம், அடுத்தவர் நலனை நினைப்பதிலெல்லாம் ஆயுள் முழுவதும் சுபதினம் என்று. ஆக அந்த சுத்த சன்மார்க்கம் என்பது நம்முடைய நலனை மட்டுமல்ல, இந்த உலக உயிர்களின் நலனையெல்லாம் வேண்டி விரும்பி சிந்திப்பதால் நமக்கெல்லாம் நாளும் சுபதினமாக இருக்கிறது. இன்று நாம் ஞானமூலியான வல்லாரை பற்றி சிந்திப்போம். வல்லாரை பாலில் சுத்தி செய்தும்பார். பாலில் சுத்தி செய்து என்பது ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு 100 மில்லி பால் 200 மில்லி தண்ணீர் ஊற்றி அது கொதி வந்தவுடன் மேல் தட்டில் நாம் ஏற்கனவே வல்லாரை பறித்து வந்து நன்கு கழுவி அதை நீர் இல்லாமல், ஓரளவு நீர் அதிகம் இல்லாமல் வைத்து மேல் தட்டில் வைத்து, அதுவும் மேல் தட்டில் நேரடியாக வைக்காமல் அதில் வாழை இலை வச்சு அந்த வாழை இலை மேலே இந்த ஞானமூலியான வல்லாரையை வைத்து அதை புட்டவியலாக மேலே மூடி அவித்து அதன் பிறகு அதை எடுத்து வெயில் நிழலில் உலர்த்த வேண்டும். உலர்த்தி அதை எடுத்து வைத்து கொண்டு சிறு சிறிதாக காலையிலே நாட்டு சர்க்கரை அல்லது வெந்நீரிலோ சேர்த்து உண்டு வந்தால் தோல் வியாதிகள் வராது. ஒன்று. அடுத்து காம உணர்வு கட்டுப்படும். அடுத்து மூளையினுடைய அனைத்து செல்களும் புத்துணர்ச்சியுடன் செயல்பட்டு நாம் நன்கு தெளிவான ஒரு அறிவையும் பெற இயலும். மேலும் யானைக்கால் போன்ற வியாதிகளையும் தடுக்க வல்லமை கொண்ட இந்த வல்லாரை. ஆக ஞான மூலிகையிலே மிக பிரதானமாக சொல்லப்படுவது கரிசாலை, அதன் பிறகு தூதுவளை, அதன் பிறகு வல்லாரை. ஆக இந்த மூலிகையெல்லாம் நாம் சற்றும் தடைவிடாது எந்த ஒரு மனசுணக்கமும் கொள்ளாமல் நாம் அனுதினமும் எடுத்துக்கொண்டால் நம்ம இந்த உடல் கூட தேக மாற்றத்துக்கு தயாராகணும். இந்த உடல் தேக மாற்றம் என்பதே ஒரு மெய்ஞான விஞ்ஞானம்தான். இதுதான் வள்ளற் பெருமான் ரொம்ப தெளிவாக நமக்கு இந்த திருவருட்பாப்பாடலே பதிவு செய்திருக்கிறார். ஆகினால் இந்த 3வது பேரிலே இதுவரைக்கும் பார்த்தோம். இந்த உலக உயிர் எல்லாமே இந்த சுத்த சன்மார்க்க நிலை பெற முடியும், சுத்த சன்மார்க்க நிலை அடைய முடியும் என்று எதன் மூலம் கூறுகிறார்?
அதற்கு என்ன வழியை கூறுகிறார் என்பதை நாம் அடுத்த பதிவிலோ பார்ப்போம். அன்பு நண்பர்களே, அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். வந்தனம்.